கடக ராசி சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய மனிதனுக்கு மட்டும்தான் வாழ்க்கையில எல்லா விதமான வாய்ப்புகளும் சென்று சேரும்னு சொல்லலாம். சுறுசுறுப்பு உற்சாகத்தோடு இருக்கக்கூடியவங்க தாங்க இந்த கடகராசிக்காரங்க. அது மட்டும் இல்லாமல் கடகராசி அன்றர்களுக்கு ராசி அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சந்திர பகவான் தான். நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் சரி, எந்த துறையில் பிரவேசித்தாலும் சரி, அங்கே உங்கள் அதிகாரத்தையும் ஆளுமை தன்மையும் நிலைநிறுத்துவீங்க. கூடவே உங்கள் அன்பான பேச்சு, நிர்வாக திறமை, எல்லாரையுமே ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடிய தன்மை, இதை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பு தான். உங்கள் ராசிநாதன் சந்திரன் மனோகரனாக இருக்கிறதால ஒருத்தரோட மனசை சந்திரன் தான் நிர்ணயிக்கிறார். அந்தபடி எல்லாருடைய மனசுலாம் வெகு சீக்கிரமாகவே ஒரு இடம் முடிச்சிருக்கீங்கன்னு சொல்லலாம். நீங்கள் எடுக்கிற வேலையை முடிக்காமல் விட மாட்டீங்க. அதே மாதிரி உங்களுக்கு 4ஆம் வீட்டுக்கு அதிபதியாக சுக்கிரன் கட்டக்காரராக இருக்கிறதால அதிநவீன வீடு கட்டணும்னு ஆசைப்படுவீங்க. அதாவது வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குன்னு சொல்லலாம். நோய், கடன், எதிரி ஸ்தானத்துக்கு ஒரே குரு இருக்கிறதால பொது காரியங்களுக்கு, ஏழை எளியவங்களுக்கு உதவி செய்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக நன்மை தரக்கூடிய ஒரு விஷயம். அதை நீங்கள் தொடர்ந்து செய்கிறப்ப நல்ல மாற்றம் உண்டாங்கன்னு சொல்லலாம். அசையா சொத்துக்களை பொறுத்த வரைக்கும் மனைவி, பிள்ளைகள் பேரில் இருப்பது உங்கள் வாழ்க்கையில் எப்போதுமே நல்லது. உங்கள் வாழ்க்கை துணையை பற்றி குறிப்பிடக்கூடிய 7ஆம் இடத்துக்கு அதிபதியாக சனி வரதால திருமண வாழ்க்கை பொறுத்த வரைக்குமே சுவாரஸ்யமாக திருப்பங்களோட தான் இருக்கும். உங்களுடைய 8ஆம் இடத்துக்கு ஆயுள் ஸ்தானத்துக்கு சனியாக அதிபதியாக வரதால நிச்சயமாக கடகராசி அன்பர்கள் தீர்க்க ஆயுளுக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி 10ஆம் இடத்துக்கு உரிய ஜீவனஸ்தானத்துக்கு அதிபதியாக மேஷ செவ்வாய் வரதால உங்களுக்கு பிரபல யோகாதிபதியும் செவ்வாயாக இருக்கிறதால பெரிய பதவி, வியாபாரத்தில் சாதிக்க விரும்பக்கூடியவங்களா இருப்பீங்க. மூத்த சகோதர ஸ்தானத்துக்கு பாதகாபதியாக சுக்கரன் வருவதால் உங்களால் மூத்த சகோதர சகோதரிகள் பலன் பெறுவாங்களே தவிர அவங்களால உங்களுக்கு உதவி கிடைக்காது. உறவினர் வகையிலும் சரி, நண்பர்கள் வகையிலும் சரி, எல்லா வகையிலுமே நீங்கள் மற்றவங்களுக்கு உதவிகரமாக தான் இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு ஒருத்தர்கிட்ட உதவி கிடைக்குமான்னு கேட்டால் அது இல்லைன்னு சொல்லலாம். கடைசி வரைக்குமே உங்களுக்கு தன் கையே தனக்கு உதவி தான். உங்களுடைய விடாமுயற்சி மூலம் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கை செல்படின்னு சொல்லலாம். உங்களுடைய சம்பாதியம் மட்டும்தான் உங்களுக்கு கடைசி வரைக்குமே வாழ்க்கை துணை ரீதியாகவும் இருக்கட்டும், குழந்தைகள் வழியில் இருக்கட்டும். குழந்தைகள் வழியில் பொறுத்த வரைக்குமே மேலான குழந்தைகள் கிடைப்பாங்க. குழந்தைகளால் நல்ல பேர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் எப்பயுமே உங்களுக்குன்னு ஒரு சேமிப்பு இருக்கிறது நல்லது. ஏன்னா உங்கள் உழைப்போட பணம் மட்டும்தான் உங்களுக்கு கடைசி வரைக்குமே உதவுன்னு சொல்லலாம். இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி சந்திரனோட ஆதிக்கத்தில் தான் கடகராசி வரதால பொதுவாகவே சந்திரன் நாளுமே இருக்கக்கூடிய அம்பாள் வழிபாடுகளை நீங்கள் செய்கிறது நல்லது. அந்த வகையில் நீங்கள் பார்க்குறப்ப திருமிச்சூர் லலிதா பரமேஸ்வரி வழிபாடு செய்கிறது உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம். மேலுமே கடகராசி அன்பர்கள் அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை பெற போகிறீங்க, எந்த மாதிரியான விஷயம் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் கவனமாக செயல்படணும், வழிபடக்கூடிய முறைகள் என்னென்ன, பரிகாரங்கள் என்னென்ன, இது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால், ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காணுன்னு விருப்பப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். பொதுவாகவே கடகராசி அன்பர்கள் இந்த ஒரு சில பரிகாரங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா எந்த தோஷமாக இருந்தாலும் நீங்கன்னே சொல்லலாம். அது எந்த மாதிரியான பரிகாரம்னு பார்த்தோம்னா, உங்கள் ராசிக்கு பொறுத்த வரைக்குமே உங்கள் ராசிக்குரிய திங்கட்கிழமை நாட்களில் சிவபெருமான் கோவிலுக்கு போகணும். சிவனுக்கு பாடாபிஷேகம் செஞ்சு வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நிலவக்கூடிய எந்த கிரக தோஷம், கர்ம தோஷமாக இருந்தாலும் நீங்கும். ரொம்ப முக்கியமாக இந்த பௌர்ணமி தினத்தில் நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்கிறது நல்லது. இந்த முன்னிரவு நேரத்தில் வானில் இருக்கக்கூடிய பூர சந்திரன் தரிசனம், இந்த 3ஆம் பிறைன்னு சொல்லுவாங்க. இந்த பிறை நிலவுகளை நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வரதுமே மனசுலையும் சரி, வீட்டிலையும் சரி நேர்மறை சக்தி அதிகரிக்க ஆரம்பிக்கும். இதனால் நல்ல மாற்றம் உண்டாகும். சந்திர பகவான் ஒரு மனிதனுடைய தாயாருக்கு காரணமாகறாங்க. அதனால் கடகராசிக்காரங்க தினமுமே உங்கள் தாயாரை நீங்கள் வணங்கி அவங்களுடைய ஆசை பெற்று நீங்கள் எந்த செயலை செஞ்சாலும் பல மடங்கு நன்மை உண்டாகுன்னு சொல்லலாம். மாதத்துக்கு ஒரு தடவை கோவில்களுக்கு நீங்கள் போய் வழிபாடு செய்யுங்க. ஏழைகளுக்கு, துறவிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி, அரிசி தானம், உணவு தானம் மாதிரியான விஷயங்களை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா எந்த மாதிரியான துரதிருஷ்டமாக இருந்தாலும் போகக்கூடிய ஒரு சிறந்த பரிகாரம். ரொம்ப முக்கியமாக இந்த கோடை காலத்தில் தாகம் தீர்க்கக்கூடிய தண்ணீர் பந்தல், விலங்குகளுக்கு தாகம் தீர்க்க தண்ணீர் தொட்டு அமைக்கிறது, இது எல்லாமே ரொம்ப சிறப்பு. கோவிலில் இருக்கக்கூடிய குளங்களுக்கு, மீன்களுக்கு அப்பப்போ அரிசி பொரிய இறையாக அழிச்சிட்டு வந்தாலும் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்க ஆரம்பிக்குன்னு சொல்லலாம். இனி அடுத்து வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்குமே கடகராசி அன்பர்கள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் உண்டாகக்கூடிய அமைப்பு. வேலை சும்மா இது வரைக்குமே அதிகமாக இருந்திருக்கும். என்னதான் கடின உழைப்பு கொடுத்துருந்தாலும் நல்ல சம்பளங்கிறது பார்த்துருக்க முடியாது. கையிருப்பு பொறுத்த வரைக்குமே ஏதாவது ஒரு வகையில் கையை கடிக்கிற சூழ்நிலை தான். ஆனால் நீ நல்ல மாற்றம் உண்டாகும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். பல விஷயங்களை நீங்கள் அவமானப்பட்டிருக்கலாம். அந்த அவமானம் எல்லாமே நீங்கள் போகுது. உங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் கிடைக்கக்கூடிய நேரம்.
இந்த வார காலகட்டம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மகிழ்ச்சிகரமான நாட்கள் தாங்க. சுப செலவு உங்களுக்கு ஏற்படும். சுப காரியங்களில் கலந்துக்க வாய்ப்பு இருக்குது. உறவினர்களோட ஒன்றா சேர்ந்து உங்கள் நேரத்தை செலவு செய்ய போகிறீங்க. நிதி நிலைமைன்னு எடுத்துக்கிட்டால் அதுவுமே சீராக இருக்குது. தேவைக்கேற்ற மாதிரி பணம் இருக்கும். வியாபாரத்துலேயும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஆனால் வேலையில் முழு கவனமாக இருக்கணும். எந்த அளவுக்கு உங்கள் சொந்த வேலை முக்கியமாக நீங்கள் இந்த நேரம் கவனம் செலுத்துறீங்களோ நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகுன்னு சொல்லலாம். அதே அளவுக்கு வீட்டு வேலையும் சரி வெளி வேலையும் சரி கொஞ்சம் வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்க பாருங்கள். ரெண்டையும் நீங்கள் சரிசமமாக நீங்கள் நிர்வாகம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றம் தான். உங்கள் திறமை நிச்சயமாக உயரக்கூடிய நேரம். நல்ல வழிபாடுகள் உங்களுக்கு இந்த நேரத்தில் தேவைப்படுது. அதுலேயுமே குறிப்பாக சிவ வழிபாடு நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வருது. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே கடகராசி அன்றர்களுக்கு நல்ல மாற்றம் தான். சுகாதிபதி சுக்கிரன் பாகிஸ்தானத்தில் இந்த நேரம் உச்ச பெற்று அமைந்திருக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம். 3ல் கேது இருந்து உங்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய ரொம்ப நாளாக நீங்கள் நிறைவேறாமல் வச்சுருந்த எண்ணம் இல்லாமல் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. தனாதிபதி சூரியன் 7லிருந்து உங்கள் ராசியை பார்க்குறது சிறப்பு தான். பொருளாதாரம் எடுத்துக்கிட்டாலும் சிறப்பாக இருக்கும். பொன்பொருள் சேர்க்கை இந்த நேரம் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். புதுசாக இடம் வாங்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் யோகம் உண்டு. வாகனம் மாற்றக்கூடியது, சொத்து பிரச்சனை சாதகமான முடிவு, இது எல்லாமே உங்களுக்கு இந்த நேரம் சாதகம் தான். வேலையில் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் ஆதரவு உங்களுக்கு உண்டு. அதனால் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய நேரம்னே சொல்லலாம். கவனமாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா சூரியன் அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்குறது கொஞ்சம் உடல் உஷ்ணம் அதிகரிக்கக்கூடிய நேரம். பயணங்களில் அலைச்சல் அதிகமாக தான் இருக்கும். ராசி நிலையோட பொறுத்த வரைக்குமே புதனோட சனி சேர்ந்திருக்கக்கூடிய நேரம். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. குறிப்பாக இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படலாம். 5-10 செவ்வாய் வக்கரம் பெற்று இருக்கிறது எதிர்பாராத வகையில் பகங்கிறது தன்னால் வரும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தால் சின்ன சின்ன இடையூறு வந்து தான் நீங்கும். சனி பகவான் அஷ்டமத்தில் இருக்கிறதால சனிக்கிழமை தோறுமே விரதம் இருங்க. காக்கைக்கு அன்னம் வச்சு சனி பகவானை நினச்சி நீங்கள் வழிபாடு செய்கிறது நல்லது. தீபமேற்றி வழிபாடு செய்கிறப்ப இன்னுமே கூடுதலான நல்ல மாற்றங்கிறது கடகராசி அன்றவர்களுக்கு இந்த நேரம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் குழந்தைகளோட நிலையில் உங்களுக்கு நல்ல மாற்றம் தான். குழந்தைகள் உங்கள் பேச்சு கேட்டு நடப்பாங்க. இது ஒரு வகையில் உங்கள் மனசில் ஒரு நல்ல ஆறுதலை ஏற்படுத்தி தரும். அது மட்டும் இல்லாமல் குடும்ப வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நேரம் கோபத்தை நீங்கள் முடிஞ்ச வரைக்குமே கட்டுப்படுத்துறது நல்லது. இயல்பாகவே கோபங்கிறது உங்களுக்கு இந்த நேரத்தில் அதிகமாக தான் வரும். கொஞ்சம் நீங்கள் முயற்சியை செஞ்சு கொஞ்சம் கட்டுப்படுத்த பாருங்கள். முடிஞ்ச வரைக்குமே யோகா, தியானம் மாதிரியான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றது நல்லது. நல்ல தொழில் லாபத்தை கொடுக்கக்கூடிய நேரம் தான். அரசாங்க வகையில் இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த சிக்கல்கள் நீங்கும். அரசியல்வாதி மூலமாக தீர்த்துக்க கொள்ளுவீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை. சந்திரனோட சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதால உங்களுக்கு நன்மை தரக்கூடிய அமைப்பு தான். பங்குச்சந்தை வியாபாரம் எடுத்துக்கிட்டாலுமே நீங்கள் பயம் இல்லாமல் இறங்கலாம். செவ்வாயோட நிலையை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் நிறைவான வருமானத்தை ஏற்படுத்தி தரும். வியாபாரிகளுக்கு, குறிப்பாக இந்த மணல் வியாபாரிகளுக்கு இந்த நேரம் சிறப்பான நேரம். பொதுப்பணித்துறையில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு கூடுதலான பொறுப்பு வந்து சரின்னு சொல்லலாம். எல்லா வேலையும் சரியாக செஞ்சு முடித்து நல்ல பாராட்ட பெற போகிறீங்க. வியாபாரம் சம்மந்தப்பட்ட முக்கிய முடிவுகளை நல்ல ஆராய்ச்சி செஞ்சுக்கிறது நல்லது. சாமர்த்தியமாக பேசி எந்த இடத்துலையுமே நடந்துக்கிட்டிங்கன்னா நடக்காத பல விஷயங்கள் உங்களால் நடந்து முடியும்னு சொல்லலாம். இந்த ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. சுக்கரனுடைய நிலைமை பொறுத்த வரைக்குமே குடும்பத்தில் குழப்பம் இருந்தாலுமே அது தன்னால் சரியாகிடும். ஏருக்கு மாறாக தான் குடும்பத்தில் இருக்கவங்க நடந்துக்குவாங்க. கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருந்துக்கிறது நல்லது. குழந்தைகள் பொறுத்த வரைக்குமே, அதையுமே பெண் பிள்ளை பொறுத்த வரைக்குமே நீங்கள் சொல்கிறது கேட்டு நடக்கிறது மனசுக்கு ஒரு நல்ல ஆறுதல் தான். வாகனங்கள் போகும்போது இந்த நேரம் கொஞ்சம் கவனமாக இருங்க. அறிமுகமில்லாத நபர்கிட்ட அதிகமாக பழக்கம் வச்சுக்கிறது வேண்டாம். தொழில்துறையில் பொறுத்த வரைக்குமே வேகமாக முன்னேறணும்னு ஆசைப்படுவீங்க. கண்டிப்பாக நல்ல மாற்றம் தான். தடங்கள் இல்லாமல் தனவரவு சிறப்பாக இருக்கும். குடும்பத்தோட ஒரு பயணம் மேற்கொள்ள போகிறீங்க. விருது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே கடகராசி அன்பர்களுக்கு ஏற்பட இருக்குதுன்னு சொல்லலாம். மொத்தத்தில் இந்த நேரம் உங்களுக்கு நீங்கள் திட்டமிட்டு எல்லா விஷயங்களும் செயல்பட்டீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி எல்லாமே நடக்கும். ராசியில் சூரியன் புதன் பார்வை. கஷ்டமான வேலையாக இருந்தாலும் ரொம்ப எளிமையாக உங்களால் செஞ்சு முடிக்க முடியுமா? யோசிக்காமல் செய்யக்கூடிய காரியங்களை கூட நிச்சயம் வெற்றி தான். ஒரு சிலர் இந்த நேரத்தில் வேலை மாற்றம், வீடு மாற்றம், தொழில் மாற்றம், ஊர் மாற்றம் மாதிரி எதிர்பார்த்து காத்திருப்பீங்க. அது நடக்க வாய்ப்பு இருக்குது. புதுசாக தொழில் தொங்கணும் திட்டமிடக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் அதுக்கு தேவையான உதவிங்கிறது இந்த நேரம் கிடைக்கும். வேலையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு உயரக்கூடிய நேரம். இது வரைக்குமே ஒரு வேலையில் ஒரு தொய்வு நிலை தான் இருந்திருக்கும். சுறுசுறுப்பாக இங்கே இருக்க முடியாது. இனி அந்த ஒரு ஓய்வுங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுது. அதனால் ஒரு நல்ல சுறுசுறுப்பாக செயல்பட போகிறீங்க. நல்ல மாற்றம் தான். சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையுமே பணம் கிடைக்கும். திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. பெற்றோருடைய ஒத்துழைப்பு கிடைக்கிறதால இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே திருமண வாய்ப்புகளில் உங்கள் மனசுக்கு ஏற்ற மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குது. கலைத்துறையில் இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் நல்ல வாய்ப்பு கிடைக்கும். குடும்ப வாழ்க்கையில் எல்லாரும் ஒரு நல்லறமாக ஆகக்கூடிய நேரம்.
திருமண தடை நீங்கும், கௌரவ பதவி கிடைக்கும், தந்தை மகன் ஒற்றுமை சிறப்பாக இருக்குது. கூட பிறந்தவங்களால எல்லாரும் இந்த நேரம் ஒற்றுமையாக பேச போகிறாங்க. ஒரு முறையாக ஒரு பிரிவினை சம்மந்தப்பட்ட விஷயமும் நல்லபடியாக முடிய வாய்ப்பு இருக்குது. அதுலேயுமே பெண்களாக இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு சுயதொழில் செய்யணும்னு ஆசைப்படுவீங்க. அதுக்குமே இந்த நேரம் முயற்சி செஞ்சீங்கன்னா நல்ல மாற்றம் தான். சின்ன தொழிலாக இருந்தாலும் இந்த நேரத்தில் நீங்கள் அடியெடுத்து வைக்கிறப்ப நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்புன்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் கடகராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாமே நீங்கள் பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே எந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.